உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ரோமருக்கு நிருபம் 1 அதிகாரம் 16 வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் சுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகள் தான் சுவிசேஷம். ஆகவே சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தியை குறித்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமா சபைக்கு சொல்லும் பொழுது இது தேவனுடைய சுவிசேஷம் என்று சொல்கிறார். இரண்டாவதாக அவர் சொல்லும்போது இது இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் என்று சொல்கிறார். பின்பு 2 அதிகாரம் 16 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது இது என்னுடைய சுவிசேஷம் என்று சொல்கிறார். பின்பு 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அது எங்கள் சுவிசேஷம் என்று சொல்கிறார். ஆகவே இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஒரு காலத்துல நான் வெட்கப்பட்டேன். ஒரு நாள்ல நான் துக்கப்பட்டேன். அநேக விசுவாச மக்களை கொலை செய்தேன். அநேக சபைகளை நான் இடித்து போட்டேன். அநேக சபைகளுக்கு நான் பிரச்சனைக்கு காரணமாக இருந்தேன். ஆனால் எந்த ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினேனோ, எந்த ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டேனோ, எந்த தேவனுக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, அவருடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாக, அவருடைய சபைக்கு விரோதமாக நான் செயல்பட்டேனோ, ஒரு நாள் தேவன் என்னை சந்தித்தார். ஒரு டிவைன் என்கவுண்டர், என் வாழ்க்கை மாற்றப்பட்டது. என்னோட கூட பேசினார். எந்த சுவிசேஷத்துக்கு நான் எதிராக இருந்தேனோ, எந்த சுவிசேஷத்துக்கு எதிராக நான் செயல்பட்டேனோ, அதே ஆண்டவனை சந்தித்து என்னை மாற்றி அமைத்து அதே சுவிசேஷத்தை செல்வதற்கு என்னையும் ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார். இது யாருடைய சுவிசேஷம்? இது தேவனுடைய சுவிசேஷம். இது யாருடைய சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். இந்த தேவனுடைய சுவிசேஷம், இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் அது என்னுடைய சுவிசேஷமாக மாறி என் வாழ்க்கை வந்து இயேசு வந்தார். என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தார். என் சுபாவத்தை மாற்றினாரு. என்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றினாரு. ஆகவே அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடுகிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்துக்கு தன்னை அர்ப்பணித்து இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக சவுலை பவுலாக மாற்றி அவரை பயன்படுத்தின ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு நாங்களும் உங்களுக்கு சொல்கிறோம். இது மாறாத சுவிசேஷம். வானமும் பூமியும் மாறி போனாலும் இந்த வசனம் மாறி போகாது. வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த மாறாத தேவனை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், வருத்தப்பட்ட பார சுமக்களே எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறேன்னு சொன்னாரே. இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சுவிசேஷத்துக்கு ஹிருதயத்தில் இடம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பம் மாறும், உங்கள் சூழ்நிலை மாறும். நீங்கள் தெய்வ மக்களாக மாறலாம். ஆகவே தான் அவனுக்கு ரட்சிப்பு, அவனுக்கு விடுதலை, அவனுக்கு ஒரு எதிர்காலம், புது வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு கொடுப்பதற்கு இந்த சுவிசேஷம் காரணமாக இருக்கிறது. ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் இது அனுப்பினவரை இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவனை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த சுவிசேஷத்துக்கு இடம் கொடுங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. பூமியிலே சமாதானமும் நித்தியமும் உண்டாகட்டும்.